ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா சாம்பார் சாதம் தாங்க. நல்லா வெஜிடபிள் சேர்த்து நல்லா காரம் சாரமாக செம்மையாக செய்யலாம் வாங்க. இப்போ அடுப்பில் குக்கரை வச்சு குக்கர் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 20 பல் சின்ன வெங்காயத்தை எடுத்து நான் இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஒரு 2 தக்காளி எடுத்து நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி கடையிலேயே நல்லா ஊற வைக்காத பச்சை பட்டாணின்னு விற்கிது, அதுவும் சேர்த்துக்கோங்க. பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூனு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் ஒரு 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பெருங்காயத்தூள் லைட்டாக தூவி விட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் சைஸ் பிளேமில் எடுத்து இந்த அளவு கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கொதி வரட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ லைட்டாக கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 3 கிளாஸ் அளவு நான் அரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கப் அளவு நான் துவரம் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இந்த அளவு தாங்க நான் ஊற வச்சுருந்தேன். அந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மல்லித்தலை தூவி விட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அடுப்பில் பாத்திரம் வச்சு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுட்டு இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை எடுத்துகிட்டு அதில் எனக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா கொத்தமல்லி தலையை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சாம்பார் சாதம் ரெடிங்க. நல்லா குலைவும் இல்லாமல் அரிசியாகவும் இல்லாமல் நல்லா பதமாக செஞ்சுருக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நண்பர்களை, சாப்பிடலாம். சாம்பார் சாதம் சூப்பராக இருந்துச்சு. சைடிஷாக நீங்கள் இது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ஆனால் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க சாம்பார் சாதத்துக்கு. நீங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேபி தேவ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துருக்குதுங்க. நான் ஃபஸ்ட் டைம் சாம்பார் சாதம் ட்ரை பண்ணிங்க, உண்மையாலுமே சூப்பராக வந்துடுச்சு. இன்னும் உங்களுக்கு குலைவா வேணும்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டு உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். பாய்.